முதல் உலகப் போர் வந்துருச்சு. நிறைய நாடுகளுக்கு நிறைய விதமான இழப்புகள், எங்கே பார்த்தாலும் சோகம். இப்படி இருக்கும்போது அடுத்ததாக ஒரு உலகப்போரை கொண்டு வரக்கூடாது, எக்காரணம் கொண்டும் உலகப்போர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நாடுகள் முயற்சி எடுக்கின்றன. ஆனால் அந்த முயற்சி கொஞ்சம் வருடங்களிலேயே தோல்வியடைந்து இரண்டாவது உலக யுத்தமும் நடைபெறுகிறது. அந்த இரண்டாவது உலக யுத்தத்தின் போது புதிதாக சில அமைப்புகள் உருவாகின்றன. அதாவது இரண்டாவது உலக யுத்தம் முடிந்த பிறகு அதில் முக்கியமான ஒரு அமைப்பு தான் யுனைடெட் நேஷன், ஐநா சபை என்று சொல்லலாம். அதில் முக்கியமான ஒரு கவுன்சில் தான் செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் அப்படின்னு சொல்கிற UNSC. இந்த UNSCயில் மொத்தமே 15 நாடுகள், அதில் 5 நிரந்தர உறுப்பினர்கள், 10 தற்காலிக உறுப்பினர்கள். இதில் இந்தியாவினுடைய பங்கு என்ன? ஏன் UNSCயில் இதுவரையிலும் நம்மால் ஒரு நிரந்தர உறுப்பினராக மாற முடியவில்லை? UNSCயில் நமக்கு ஒரு நிரந்தர பதவி கிடைத்தால் அடுத்ததாக இந்தியா செய்ய போகும் சாதனைகள் என்னவாக இருக்கும்? சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இதனால் பாதிப்புகள் இருக்க போகிறதா? இதைத்தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். நான் ரொம்ப வீடியோ லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. நிறைய பேர் அதை சொல்லிட்டீங்க, 7 மணிக்கு முன்பாக வீடியோ அட்லீஸ்ட் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ 7 மணி கிடையாது, எல்லா நாட்களிலும் ஈவினிங் டைம், அதாவது இந்திய நேரப்படி மாலை 5 மணிக்கு தமிழ் பொக்கிஷம் சார்பாக காணொலிகள் பதிவு செய்யப்படும். சப்போஸ் ஒரு நாளைக்கு 2 காணொலிகள் இருந்தது என்றால் அந்த காணொலி கொஞ்சம் சீக்கிரமாகவே பதிவு செய்யப்படும். அது 3 மணியாகவோ இல்லாட்டி 2 மணியாகவோ இருக்கும். ஒரு காணொலி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மாலை நேரம் 5 மணிக்கு பதிவு செய்யப்படும். ஸோ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற டாப்பிக்கில் சரியான ஒரு தீர்வுகள் கிடைக்கல, இல்லை கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இனி டிலே ஆகும். ஸோ டிலே ஆகி இனி வீடியோ வராது. கட் அண்ட் ரைட்டாக 5 மணிக்கு நீங்கள் தமிழ் பொக்கிஷத்தை வந்து செக் பண்ணி பார்க்கலாம், வீடியோ வந்திருக்கா வரலையா அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் தான். இன்னைக்கு கூட ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை பற்றி நீங்கள் நியூஸ் ஏதாவது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 செய்திகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒன்று, ஐநா சபையினுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் ஹாங்காங் பிரச்சனையை அமெரிக்கா இழுத்தது, அமெரிக்காவினுடைய பிரச்சனையை சீனா இழுத்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இன்னொரு செய்தி இருக்கும், தீவிரவாதிகளை சுட்டுக் கொள்கிறது அப்படிங்கிற பெயரில் காஷ்மீரிய மக்களை இந்தியா சுட்டுக் கொள்கிறது. ஸோ இந்தியாவை நீங்கள் எச்சரிக்க வேண்டும், உங்களுடைய வேலையை நீங்கள் திறம்பட செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் UNSCக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஸோ பாகிஸ்தான் இப்போ மட்டும்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறார்களா என்று கேட்டால், காலம் காலமாக இந்தியாவை எதிர்த்து பாகிஸ்தான் பலவிதமான நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது, குறிப்பாக இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில். ஸோ இதே ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலினுடைய எலெக்ஷன் ஜூன் மாதம் 17ஆம் தேதி நடப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அதுல இந்தியாவுக்கும் ஒரு தற்காலிக பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, பிரகாசமாகவே இருக்கு. ஸோ ஜனவரி 2021 ஐநா சபையின் தற்காலிக நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெறும். அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், அது என்ன தற்காலிக நாடுன்னு சொல்ற, ஒரு பெர்மனன்ட் நாடுன்னு சொல்ற, UNSC பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. கொஞ்சமா எனக்கு UNSC பத்தி தெரியும், ஆனா G4 நாடுகளை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. சரி, இந்த G4 நாடுகள், UNSC இது எல்லாமே பார்த்து வரும்போது அடுத்ததான் நம்ம பிரிக்ஸ் நாடுகள், பிம்ஸ்டெக் நாடுகள் இவர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா சார்க் நாடுகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ஒவ்வொன்றையும் ஈஸியா நம்ம வரையறுக்க போகிறோம். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தில் நம்ம பங்கு பெற்று நம்முடைய கருத்துக்களை சொல்லும் போதுதான் நம்ம கருத்தும் அந்த கூட்டத்தில் இடம்பெறுகிறது, அப்படிதானே? அதே மாதிரி தான் உலகில் உள்ள பல அமைப்புகள் இருந்தாலும் அந்த அமைப்புகளில் இந்தியா என்கிற ஒரு நாடு அவர்களுடைய கருத்தை சொல்வதற்கான அந்த ஒரு திறன் அங்கே கொடுக்கப்படும் போதுதான் இந்தியாவினுடைய கருத்து உலகத்திற்கு நன்மையாக இருக்கிறதா தீமையாக இருக்கிறதா, அவங்க உலக வல்லரசாக மாறுவார்களா இல்லையா, இதை எல்லாமே உலக நாடுகளால் கவனிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடம் தான், முக்கியமான ஒரு இடம் தான் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படின்னு சொல்லலாம். இதை 1945க்கு முன்பாக எப்படி அழைத்து கொண்டு வந்தார்கள் என்று கேட்டால் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் உலகப்போர் முடிந்தவுடனே சில நாடுகள் ஒன்றிணைந்து இந்த மாதிரி உலகப்போர்லாம் நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதை தான் லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கைமீறி அடுத்ததா உலகப்போர் 2வது வந்த உடனே இதை நம்ம என்ன செய்யணும், ஒரு அமைப்பாக மேம்படுத்த வேண்டும். எந்த ஒரு நாடு போரினால் ரொம்ப பெரிய அளவில் பாதிப்படைந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும், இதுக்கு நீ ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஐநா சபை என்பது 1945வது வருடம் கொண்டு வரப்படுகிறது. லீக் ஆஃப் நேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 நாடுகள் தான் இருந்தாங்க. ஆனா 2வது உலகப் போருக்கு பிறகு 5 முக்கியமான நாடுகள் இந்த உலகம் கண்டது. அந்த 5 நாடுகளையும் உள்ளடக்கி ஐநா சபையினுடைய பெர்மனன்ட் மெம்பர்ஸா இவங்களை நம்ம என்ன செஞ்சிடலாம், வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 5 நாடுகளை ஐநா சபையின் செக்யூரிட்டி கவுன்சிலினுடைய நிரந்தர உறுப்பினர்களாக மாற்றுகிறார்கள். அந்த 5 நாடுகள் தான் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், சைனா, ரஷ்யா.
ஸோ இந்த 5 நாடுகள் தான் நிரந்தர உறுப்பினர்கள். அப்போ மீதம் இருக்கும் ஒரு 10 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, ஐநா சபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 193 நாடுகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த 193 நாடுகளில் 15 நாடுகளுக்கு தான் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இடம். அதுல 5 நாடுகள் நிரந்தர உறுப்பினர்கள். அப்படின்னா மீதம் இருக்கும் 10 நபர்களை இவங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு கொஞ்சம் செக்மெண்டா பிரிக்கிறார்கள். அந்த செக்மெண்ட் என்னன்னா, அதாவது 10 நாடுகளுக்கான செக்மெண்ட்ஸ் என்னன்னா, 2 நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியன் ஸ்டேட்ஸா இருக்கணும். அதே மாதிரி ஒரு நாடு ஈஸ்டர்ன் யூரோப்பியன் ஸ்டேட்டா இருக்கலாம். இன்னும் 2 நாடுகள் லத்தீன் அமெரிக்கா கரேபியன் ஸ்டேட்டாக இருக்கலாம். அடுத்த 2 நாடுகள் வெஸ்டர்ன் யூரோப்பியன் அண்ட் அதர் ஸ்டேட்டாக இருக்கலாம். அந்த கணக்கில் பார்க்க போனா ஆப்பிரிக்கன் ஏசியன் ஸ்டேட்ஸ் இருக்கு பாருங்க, அந்த கேட்டகரியில இருந்து தான் இப்போது இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது 2021 ஐநா சபையின் தற்காலிக நாடுகளின் பட்டியலில். இதுக்கு போட்டி யாருமே கிடையாது. அதாவது ஆப்பிரிக்கன் ஏசியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக யாருமே போட்டி இல்லை. அதனால நிச்சயமா இந்தியாவுக்கு வரப்போற ஆண்டுகளில் என்ன கிடைக்கும், ஒரு தற்காலிக உறுப்பினர்கள் என்பது அந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கும். சோ இந்த தற்காலிக உறுப்பினர்கள் மற்றும் நிரந்தர உறுப்பினர்கள் இவங்க என்ன செய்வாங்க, இதுதான் அடுத்த கேள்வி. இதுல வந்து பீஸ் கீப்பிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதாவது இந்த ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சில் என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யார் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும், யாருக்கு அமைதி கொடுக்க வேண்டும், யாருக்கு இந்த மாதிரி படைகள் கொடுக்க வேண்டும், யாருக்கு உதவிகளை செய்ய வேண்டும், இதெல்லாமே கவனிக்கிறவங்க தான் இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில். இதெல்லாம் தியரிட்டிக்கல்ங்க. இதுல வந்து இதெல்லாம் செய்யறாங்களா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் வேற. நாம இந்த தியரியை மட்டும் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வரப்போகும் சில ஆண்டுகள் இந்த UNSC UN பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கோம். ஆனா இதனுடைய தொடக்கம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்றளவும் கன்ஃபியூஷன் தான். ஸோ இந்த UNSCல 15 நாடுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த 15 நாடுகள் சேர்ந்து பலவிதமான தீர்மானங்கள் எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இதுல முக்கியமான வேறொரு விஷயமும் இருக்கு, வீட்டோ பவர் என்பது தான். இந்த வீட்டோ பவர் 5 நிரந்தர உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அந்த 5 நபர்களுக்கும் வீட்டோ பவர் அப்படிங்கிறது இருக்கு. வீட்டோ பவர்னா வேற எதுவுமே கிடையாது, நெகட்டிவ் ஓட், அவ்வளவுதான். அதை எப்படி புரிய வைக்கணும்னா, ஒரு தீர்மானம் நான் கொண்டு வரேன். இப்போ பாகிஸ்தான் ரொம்ப பெரிய அளவில் தீவிரவாத செயல்பாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது. அப்படி கொண்டு வரும்போது இந்த 15 நாடுகளும் இதற்கு வாக்குகளை செலுத்துவார்கள். ஸோ வாக்குகள் செலுத்தும் போது 3இல் 2 நாடுகள் இந்த வாக்குக்கு சாதகமாக, இந்தியாவுக்கு சாதகமாக வாக்குகளை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஆனா 5 நிரந்தரமான நாடுகளில் சீனாவும் ஒரு நாடு. சீனாவும் பாகிஸ்தானும் நட்பு நாடுகள் அப்படின்னு வைக்கும்போது சீனா அவனுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக என்ன செய்யக்கூடாது, இந்த மாதிரி தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே மீதம் இருக்கும் நாடுகள் போட்ட ஓட்டு எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதாவது வீட்டோ பவரை யார் யூஸ் பண்றாங்களோ அவங்க தான் அங்கு வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ ஒரு தீர்மானம் எப்போது வெற்றி பெறும், அந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கும் 3இல் 2 நாடுகள் அதற்கு தீர்மானம் கொடுக்கும் போதும், வேறு எந்த நாடுகளும் அவர்களுடைய வீட்டோ பவரை உபயோகிக்கப்படாமல் இருக்கும் போதும் தான் அந்த தீர்மானம் என்ன செய்யப்படும், முக்கியமாக இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் அமல்படுத்தப்படும். இப்படி பல காலங்களாக இந்த வீட்டோ பவரை இந்த நிரந்தர உறுப்பினர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மசூத் அசார் அப்படிங்கிறவனை உலக அளவில் பயங்கரவாதியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு கோரிக்கை ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் கொடுக்கும் போது சீனா அதை எதிர்த்து அவங்களுடைய வீட்டோ பவரை யூஸ் பண்றாங்க. இதுதான் நமக்கு தெரிந்தது. அதே மாதிரி ஐநா சபையில் நிரந்தர உறுப்பினராக இந்தியா வர வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதும் அதற்கு எதிராகவும் யார் இருக்கிறார்கள், சீனா என்கிற நாடு, அவர்களுடைய வீட்டோ பவர் இருக்கிறது. ஆனா அதுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகள் யாவை என்று கேட்டால் மீதம் இருக்கும் எல்லா நாடுகளுமே சப்போர்ட் பண்றாங்க. குறிப்பா இந்த 5 நிரந்தர உறுப்பினர்கள்ல 4 நிரந்தர உறுப்பினர்கள் இந்தியாவுக்கு இப்போது சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த ஒரு தருணம் கொரோனா வைரஸை மையப்படுத்தி UNSCல ஒரு மாறுதலை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது உலக நாடுகளுடைய யோசனையாக இருக்கிறது. இவ்வளவு நாள் இந்த யோசனை இருந்து கொண்டே தான் இருக்கு. அது என்ன 5 உறுப்பினர்களை மட்டும் இல்லாட்டி 5 முக்கியமான நாடுகளை மட்டும் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க, மீதமா ஒரு 4 உறுப்பினர் நாடுகளையும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 உறுப்பினர் நாடுகள், அதாவது இந்த டெம்பரரியா இருக்கிற நாடுகள் அவங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இதை நம்ம நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இருக்கிறது. இந்தியா மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்தியா, பிரேசில், ஜப்பான், ஜெர்மனி, இந்த 4 நாடுகளும் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் எங்களுக்கும் நிரந்தர உறுப்பினர்கள் பதவி வேண்டும், அதற்காக இந்த ஐநாவின் பாதுகாப்பு கவுன்சிலில் கொஞ்சமா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க அப்படிங்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த 4 நாடுகளை தான் G4 நாடுகள் என்று அழைப்பார்கள். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்தியா, பிரேசில், ஜெர்மனி, ஜப்பான், இந்த 4 நாடுகளும் பிற நாடுகளை தாக்காது. நேரடியாகவோ மறைமுகமாகவோ உலக அரசியலில் அவர்களை தாக்க மாட்டார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த G4 நாடுகளுக்கு இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கிறது. யாரும் யாரையும்
யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நம்ம எங்க ஏறணும்? UNSCல ஒரு நிரந்தர உறுப்பினராக மாற வேண்டும். இதுதான் இந்த 4 நாடுகளுடைய ஒரு கோரிக்கை. சரி, இந்த 4 நாடுகளை எதிர்ப்பதற்காக வேறு சில நாடுகளும் இருக்கிறது. அதை காஃபி கிளப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காஃபி கிளப் எப்போது ஏற்படுத்தப்பட்டது என்று கேட்டால் 1995 வருடம் தான். G4 நாடுகளில் 4, அதுல இந்தியாவும் இருக்கு. அப்ப இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் நாடுகள் கண்டிப்பா இந்த காஃபி கிளப்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறார்கள். இப்படி இந்த மீதம் இருக்கும் 3 நாடுகளுடைய எதிரி நாடுகளும் ஒன்றாக இணைந்து, இந்த G4 நாடுகளுடைய எதிரி நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு கூட்டமைப்பில் இருக்கிறார்கள். அந்த கூட்டமைப்பின் பெயர் தான் தி காஃபி கிளப், அப்படி இல்லையா யுனைட்டிங் ஃபார் கான்சினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எந்தெந்த நாடுகள் இந்த காஃபி கிளப்ல இருக்கிறார்கள் என்று கேட்டால் இத்தாலி, பாகிஸ்தான், மெக்சிகோ, எகிப்து, அர்ஜென்டினா, சவுத் கொரியா, ஸ்பெயின், துருக்கி, இந்தோனேஷியா. இத்தனை நாடுகள் தான். இந்த 4 நாடுகளை நீங்க எங்க ஏற்றக்கூடாது, பெர்மனன்ட் மெம்பரா வர வைக்கக்கூடாது அப்படிங்கிறத எதிர்ப்பு தெரிவிக்கும் நாடுகள். இந்த எதிர்ப்பெல்லாம் மீறி எந்தெந்த நாடுகள் UNSCல வரப்போகிறார்கள் என்பது அடுத்த கட்டமாக இருக்கும் ஒரு கேள்வி. ஸோ உங்களுக்கு இப்போ சில விஷயங்கள் நல்லா புரிஞ்சிருக்கும். UNSCனா என்ன, 5 நிரந்தர உறுப்பினர்கள் யாவை, G4 நாடுகள் யாவை, அதே மாதிரி இந்த காஃபி கிளப் நாடுகள் யாவை. இவ்வளோ விஷயங்கள் தெரிந்த பிறகு இந்த வீட்டோ பவரை பற்றியும் கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு மட்டும் வீட்டோ பவர் கிடைச்சிருச்சுன்னா பாகிஸ்தான் தீவிரவாத செயலில் ஈடுபடுகிறது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நாம் அங்கே கொண்டு வருவோம். அதற்காக பல நாடுகள் நமக்கு ஒத்துழைக்கும். ஏதாவது ஒரு நாடு இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் நம்முடைய வீட்டோ பவரை வச்சு அதை என்ன செஞ்சிடலாம், தனிமைப்படுத்திடலாம். ஸோ பாகிஸ்தானை இந்த ஒரு வழியாக மட்டும்தான் தனிமைப்படுத்த முடியுமா என்று கேட்டால் இல்லை. நிறைய வழிகளில் இந்தியா இப்போது அவர்களை தனிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். அதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது 2016 நடந்த பிரிக்ஸ் மாநாடு தான். பிரிக்ஸ் நாடுகள் அப்படின்னு சொல்லும்போது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. உலகிலுடைய மக்கள் தொகையில் 48% இந்த பிரிக்ஸ் நாடுகள் கீழ் தான் இருக்கிறார்கள். GDP நம்ம கூடுதலாக கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பிரிக்ஸ் நாடுகள். ஸோ இந்த பிரிக்ஸ் நாடுகள் தான் உலக சக்திகளுக்கு, இல்லாட்டி இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான நாடுகளாக அறியப்படும் நாடுகள். இந்த ஒரு பவர்ல இருக்கிற பிரிக்ஸ் நாடுகள் சேர்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு இடங்களில் அவர்களுடைய மாநாட்டை கூட்டுவார்கள். இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்கள் பிற நாடுகளை இந்த மாநாட்டிற்கு அழைக்கலாம். அதே மாதிரி 2016 வருடம் இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. பிரிக்ஸ் மாநாடு கோவால வச்சு நடைபெறுகிறது. அதற்கு இந்தியா நினைச்சிருந்தா சார்க் நாடுகளை அழைத்திருக்க முடியும். ஆனா இந்தியா சார்க் நாடுகளை அழைப்பதற்கு பதிலாக பிம்ஸ்டெக் நாடுகளை அழைத்தார்கள். இந்த பிம்ஸ்டெக்ல பாகிஸ்தான் வராது, ஆனா சார்க் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பை எடுக்கும்போது அதுல பாகிஸ்தான் வரும். இப்படி பலவிதமான நேரங்களில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்தும் ஒரு நிகழ்வுகளில் இந்தியா ஈடுபட்டு கொண்டுதான் இருக்கிறது. பல நாடுகளில் நம்ம இந்த மாதிரி நட்புறவுடன் இருப்பதற்கான காரணமே நம்ம எப்படியாவது UNSCல ஒரு பெர்மனன்ட் மெம்பரா மாறிவிட வேண்டும். அதே மாதிரி NSGல நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல நமக்கு ஒரு அங்கீகாரம், அதுல ஒரு நமக்கு இடம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சார்க் நாடுகள் யாவை அப்படிங்கிறதுக்கு இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. சார்க் நாடுகள் இவைகள் தான். அதே மாதிரி பிம்ஸ்டெக் நாடுகள் யாவை என்றால் இந்த ஒரு இமேஜை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கன்ஃபியூஷன் எதுவுமே வேண்டாம். இதை நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. என்னைக்காவது நீங்கள் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் வாசிக்கிறீங்கன்னா நம்ம சொல்கிற இந்த வீடியோவை எடுத்து ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா அதன் பிறகு நீங்கள் வாசிக்கும் எல்லா விதமான செய்திகளும் உங்கள் மனதில் பதியும். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம இந்த ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலை பற்றி தெரிந்து கொண்டோம். ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் நம்ம இடம்பெற்ற பிறகு நம்ம அதிக அளவு உலக அளவில் நடக்கும் ஜியோ பொலிட்டிக்ஸில் இந்தியாவும் இடம்பெறும். இல்லாட்டி இந்தியாவினுடைய கேள்விகள், அவர்களுடைய கருத்துக்கள் இந்த உலக அரசியலில் ஈடுபடுத்தப்படும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நமக்கும் நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி அங்கீகாரம் கிடைக்கும் போது நியூக்ளியர் சப்ளையர் குரூப்லையும் நம்ம ஆட் ஆவதற்கான, நம்ம சேர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். நியூக்ளியர் சப்ளையர் குரூப் அப்படிங்கிறது ஒரு 48 நாடுகள் ஒன்றிணைந்த ஒரு சப்ளையர் குரூப். அதில் 44 நாடுகள் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்கிறது. நீங்களும் நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல வந்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் 4 நாடுகள் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல போனால் சீனா. ஸோ சீனா இப்படி பல இடங்களில் நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது அவர்களை எதிர்த்து நம்ம இந்த UNSCல மட்டும் வந்துட்டோம்னா பலவிதமான உலக நகர்வுகளில் இந்தியாவின் இடம் மிக மதிப்புமிக்க ஒரு இடமாக மாறும். நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல நம்ம ஒரு அங்கமாக இல்லாத ஒரு காரணத்தினால்தான் யுரேனியம் நமக்கு கிடைப்பதற்கு தட்டுப்பாடாக இருக்கிறது. இல்லாட்டி இந்த அணு ஆயுத ரிசர்ச் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை பல நாடுகள் கூட நம்மளால செய்ய முடியாது. அமெரிக்கா கூட ஒரு 1, 2, 3 அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். மீதம் இருக்கும் நாடுகள் கூட நம்ம எந்த அக்ரிமெண்ட்டும் போட முடியாது. காரணம் நம்ம நியூக்ளியர் சப்ளையர் குரூப்ல இல்லை.
பல முட்டுக்கட்டைகள் இருக்கிறது. ஓவராலாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, ஐநா சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு ஒரு இடம் கிடைத்தால் வீட்டோ பவர் கிடைக்கும். இந்தியாவினுடைய கருத்துக்கள் பலவிதமான உலக நாடுகளுக்கு சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவின் உலக மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு எதிராக நிற்கும் நாடு சீனா. அங்க மட்டும் கிடையாது, NSGலையும் நமக்கு எதிராக நிற்கும் நாடு சீனா தான். ஸோ இதுல இருந்துலாம் இந்தியா எப்படி விடுபட போகிறது? இந்தியாவினுடைய சப்போர்ட், இந்த கொரோனா வைரஸை வச்சு சீனாவை எல்லாருமே தனிமைப்படுத்தும் போது இந்த ஒரு தருணத்தை இந்தியா பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக அடுத்த வரும் வருடங்களில் இந்தியா UNSCல ஒரு பெர்மனன்ட் மெம்பராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லாட்டி நல்லா புரிந்தது அப்படின்னு சொன்னா நீங்க கீழே கருத்துக்களாக பதிவு செய்யலாம். நாளையிலிருந்து நம்முடைய காணொளி மாலை நேரம் 5 மணிக்கு. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.